இன்னைக்கு பெரிய மேலும் சிறப்பு செய்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் நமக்காக. இது எப்படி சொல்றது, போனஸ்ல போனஸ்ன்ற மாதிரி இன்னைக்கு கருணையின் அடிப்படையை நம்ம அனைவரும் இங்கே உட்காந்துருக்கோம். இந்த கருணையின் செயலை வந்து தொடர்ந்து ஒரு 7-8 வருஷமா செஞ்சு அந்த கருணையை மட்டுமே செஞ்சு ஒரு பெரிய அறிவை பெற்றவர் இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறாரு. எதுவுமே தெரியாதமா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்காரு ஐயா ஒரு பெரிய அறிவை பெற்றிருக்காரு. இன்றைய விதை நாளைய விருட்சம் சொல்லி ஒரு சமூக நல அறக்கட்டளையை உருவாக்கி இன்னைக்கு அது மூலிமா நம்ம செய்கிற செயல் மாதிரி ஒரு 7-8 வருஷமா அவர் ஐயா தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. அதில் நிறைய தகவல்களை இன்னைக்கு நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறாரு. அவர் இந்த செயல் கூட இவ்வளோ செயல் சொல்லியிருக்கேன். நம்ம இந்த செயல் எல்லாத்துக்கும் அவர் தான் ஒரு முன்னோடியாக நமக்கு இருந்து எங்களுக்கு அந்த ஐயா வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம். அவர் நடுவில் ஒரு 3 வருஷம் அவரை பார்க்க முடியல. இப்போ தொடர்ந்து திரு ராஜசேகர் ஐயா, திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்த திரு ராஜசேகர் ஐயா, அவர் அந்த இன்றைய விதை நாளைய விருட்சம் சொல்லி ஒரு சமூக நல அறக்கட்டளை இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பிச்சது தான். இன்னைக்கு அவங்க படிப்படியாக வந்து அவர் கூட பின்னாடி ஒரு யங்ஸ்டர்ஸ் மட்டுமே ஒரு 70 பேருக்கு மேலே அவர் கூட இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவர் ஐயா மிஞ்சிற அளவுக்கு எல்லாம் கூட இருக்காங்க. இன்னைக்கு வண்டி தான் தனியாக வந்திருக்காரு ஐயா, அவர் கூடவே எல்லாம் இருப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால காலையிலேருந்து அவங்கள ஒரு மதியம் முற்பகல் ஒரு 3 மணி வரைக்கும் அந்த ஜீவகாருண்ய பணி மட்டுமே செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு பெரிய அறிவு பெற்றிருக்காரு. பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். திரு ராஜசேகர் ஐயா அவர்களை அழைக்கிறோம். கையில இருக்கட்டும், பரவாயில்ல. இங்க கூடி இருக்கிறவங்க அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா எல்லாருக்கும்? இப்போ இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளையின் நிறுவனர் நான். பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்மலாம் எப்படி நம்ம நார்மலாக வாழ்வோமோ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேன் நான். 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வெல்டிங் வேலை செய்கிறேன். நான் வெல்டர் பேசிக்காகவே. இப்போ நம்ம வெல்டிங் வேலை செய்யும் போது நான் ட்ரெயினில் போகும்போது ஒரு வீடியோ வருது செல்லில், மொபைலில் நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் இறந்து போயிருக்கு. அதை போட்டிருக்காங்க கீழே, பறவைங்கள்லாம் தண்ணி இல்லாமல் இறந்துருக்கு, அதுக்கு நீங்கள் தண்ணி வச்சா நல்லாயிருக்கும், அதனால தான் தண்ணி இல்லாமல் இறந்து போச்சுன்னு ஒரு வாசகம். அதை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அந்த ஒரு சொல்லு தான் நான் அதில் பார்த்தேன். அதை பார்த்து பெரிய மாற்றம். நம்ம வாழ்கிற இந்த பகுதியில் ஒரு ஜீவராசி அது நம்ம தண்ணி இல்லாத இறந்து போகும்னா நம்ம வாழ்கிறது இங்கே வேஸ்ட்டுன்னு எனக்குள்ளே தோணுச்சு. அது தோணுன உடனே அதுக்கு ஒரு செயலை செய்யணும்னு ஆரம்பிச்சேன். மரத்துல எல்லாம் ஒரு கிளாம்பு மாதிரி வச்சு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு திருவத்தூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் வச்சுருக்கோம் நாங்கள். அந்த செயலை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ள பெரிய மாற்றம் வந்துச்சு. இப்போ நம்ம செஞ்சது கருணை, அதே செயல் தான் இங்கே நடக்குது. இப்போ நம்ம எல்லாரும் மனிதராக இருக்கிறோம். இப்போ நம்ம சகமாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு இங்கே வீடு இல்லை, கரண்ட் இல்லை, தங்கறதுக்கு குடிநீர் இல்லை, கழிப்பிடம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே இவ்வளோ பேர் போகிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய வண்டி போகுது, எல்லாம் பெரிய பெரிய செல்வந்தனாக இருக்கிறாங்க. இது ஒரு 8 வீடு இருக்குது. அந்த 8 வீட்டில் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, வெறும் மனிதன் தான். அவங்கள பார்த்து கூட நம்மளால் அந்த கருணையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு ஏதோ நல்ல பண்ணணும் யாருக்கு தெரியும். ஏன்னா இங்கே நம்ம எல்லாரும் இந்த மாதிரி செய்கிற செயலை வெளிக்காட்டினா மட்டும்தான் எல்லாரும் செய்வாங்க. ஏன்னா எல்லா செயலுமே வெளியே வரணும். இதுக்கு முன்னாடி சொன்னாங்க செய்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு. தெரியக்கூடாத செயலெல்லாம் வெளியே தெரியுது, தெரியக்கூடிய செயல் வெளியே தெரியல. அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லாரும் இந்த செயலை செஞ்சுருப்பாங்க, செஞ்சது பெரிய மாற்றம் வந்திருக்கும். இந்த கைக்கு கொடுக்குறது கைக்கு தெரியாதனால தான் லெஃப்ட் கை ரைட்டு கை ஆக்கிட்டீங்க. ரைட்டுக்கு நன்மை, லெஃப்ட்டுக்கு கெட்டது. எப்படி அப்படி இருக்க முடியும் நம்ம உடம்புல? இது எவ்வளோ பெரிய ஒரு தன்மை பார்த்தீங்களா? இந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நம்ம தெரிய வச்சாதான், பிறருக்கு தெரிய வச்சாதான் எந்த செயலும் செய்ய முடியும். நம்ம தெரிய வைக்காத வரைக்கும் நம்ம தப்பு சொல்ல முடியும். அவன் ஏன் செய்யலைன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் செய்யலை. இங்கே எல்லாரும் தானே சொல்லுவாங்க, யார் கேட்டாலும். எனக்கு இந்த விஷயத்தை நீங்கள் முன்னாடியே சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நான் கட்டாயம் செஞ்சுருப்பேன். நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுனால எங்களால் செய்ய தெரியல. உண்மை தானே? இப்போ நம்ம அந்த மாதிரி தான் நம்மளோட கருணையை வளர்க்கறதுக்கான சூழலை நம்ம உருவாக்கிற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கல. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது வரைக்கும் இறைவனை எட்டுறதுக்கு இப்போ நம்ம இறைவனா என்னன்னு தெரியாது. இறைவனை எவ்வளோ சாதனைகள், எவ்வளோ வழிமுறைகள் சொன்னாங்க எல்லாரும். ஆனால் வள்ளலார் ஒரு ஆள் மட்டும்தான் சொன்னார், கருணை ஒன்றே சாதனமாக இருக்கட்டும்னாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்கிறது இறைத்தன்மையில் தான், நம்ம எல்லாரும் இறைவனாக தான் இருக்கிறோம். உண்மை தானே? இப்போ இறைவன் வேறு, இயற்கை வேறு கிடையாது, நம்ம வேறு கிடையாது. ஆனால் நம்ம வேறுன்னு சொல்கிறோம். இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுக்கு கரெக்டான பேஸ் கருணை. இறைவன்னா கருணை தான் யாருக்கும் தெரில, யாரும் சொல்லிக் கொடுக்க தெரில. அதுக்கு நீ அமைதியாக இருக்கணும், நீ எல்லாரையும் விட்டு வேலைக்கு போகணும், தனிச்சு இருக்கணும்னு சொன்னாங்களே தவிர்த்து நீ அன்பாக இருக்கணும், கருணையாக இருக்கணும் யாரும் சொல்ல தெரில. அதை சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் நீங்கள் எல்லாம் இறைவனாக நீ இப்போலாம் தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு இந்நேரம் இந்த இடமே அருள் மாற்றமாயிட்டு இருக்கும். அருள்னா நீங்கள் யாருமே எந்த உடலாகவே இருக்க தேவையில்ல. எல்லாருமே லைட் பேட்டரிகளாக ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்க முடியும். அதை இழந்ததுனால தான் நம்ம உடலாக கன்வே ஆகிட்டே வந்துட்டோம். அதனால தான் வலி, துன்பம், வேதனை, நம்மளுக்கு மலம் எல்லாமே காரணம் அதுதான். கருணை இல்லாதனால.
இத்தனை கோடி ஆண்டுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயத்த இப்போ வல்லாரி ஒரு 200 வருஷமா சொல்கிறாரு. கருணை ஒன்றே சாதனமாக இருக்கட்டும். நீ இறைத்தன்மைன்றதை ஒன்று உணரணும்னு நீ ஆசைப்பட்டனா நீ அன்பாயிரு, கருணையாரு. அதுதான் முழுமையை காட்டும். வேறு எது போனாலும் முழுமையை காட்டாது. அது வேற ஒரு பாதையை தான் காட்டும். பல நிகழ்வு நடந்திருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் இந்த செயலை செஞ்சோம் பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து நார்மலாக வெல்டிங் வேலை செய்கிறாலே இருக்கிறது பீச் ஓரம். நான் எப்படி இருப்பேன் பாருங்கள். ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், மாமிசம் சாப்பிட, எல்லா பழக்கமும் உண்டு. இந்த செயலை ஆரம்பித்து 6 மாதம் தான். எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்னை யாரை விட சொல்ல, யாரும் எதுவும் செய்ய சொல்ல. அந்த இப்போ என்ன சொன்னேன், அவங்களுக்கு நன்மை பண்ணுறேன் நான் நினச்சேன். ஜீவராசிக்கு நான் நன்மை பண்ணுறேன், அவங்களெல்லாம் நான் காப்பாற்றுறேன் நான் நினச்சேன். ஆனால் என்ன அது காப்பாற்றுறது அப்போ தான் தெரிஞ்சுது. என்கிட்ட இருக்கிற எல்லா பழக்கங்களும் போய் பெரிய நல்ல பழக்கம் உள்ள வந்துச்சு. வெறும் இது மட்டும் போல் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், அதை தடுத்துட்டேன். பால், சர்க்கரை, தேன், தயிர் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி வேலை செஞ்சால் எல்லாமே சாப்பிடணும். நான் இந்த செயலை செய்ய ஆரம்பித்தோடனே அந்த வேலையும் செய்கிறேன். நான் எதையுமே சாப்பிட்றது எல்லாத்தையும் நிப்பாட்டேன். ஏன் நிப்பாட்டேன்னா எல்லாத்தையும் மேலே எனக்கு அன்பு வந்துச்சு. எல்லாமே இப்போ நான் பால் சாப்பிட மாட்டேன். அந்த மாடு நான் தான் ஒன்றா எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்னோட குட்டிக்கு தான் நான் பால் கொடுக்க முடியும். உண்மை தானே? நான் எல்லாருக்கும் பால் கொடுக்க முடியுமா? என்னால் அது முடியாது. எப்படி முடியும்? இப்போ நம்ம எல்லாரும் எடுத்துகிட்டு பால். அதனால் என்ன ஆயிடுச்சு, ஒரு மாடுன்ற ஒரு ஜீவராசி, ஒரு உயிருள்ள பொருள். அது அந்த பொருள் இன்றைக்கி ஃபேக்ட்ரியில் ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. காரணம் என்ன? நம்மளோட அறியாமையில் நம்ம செஞ்ச செயலின் விளைவு தான் அது. ஒரு ஜீவராசியாக கஷ்டப்படுது. ஆனால் அந்த பால் பாருங்கள், தாய்க்கு பால் வராதப்புறம் நம்மளை காப்பாற்றியது ஒரே ஜீவராசி பசுமாடு தான். அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்மளுக்கு நன்மை பண்ண ஒரே கதை அதிகமான கஷ்டம் அனுப்பிச்சுருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த சிந்தனை திறனை இழந்துட்டோம். நம்ம உண்மை தானே? தாய்க்கே பால் வராதப்போ நம்மளுக்கு பால் கொடுத்தா இன்னொரு தாய் அது. அந்த தாயை நம்ம எப்படி பார்த்துக்கணும், எவ்வளோ நம்ம அன்பாக அதை அரவணைச்சிருக்கணும். நீங்கள் சாப்பிட கூட கிடையாது. எல்லாமே தேவைக்கு தான். தேவைன்னா நம்மளோட உடம்புக்கு தேவை, வேறு வழியில்னா நம்ம சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம ஆடம்பரத்து வருஷமாக சாப்பிட்றது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உண்மை தானே? எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே மருந்து தான், அதில் தவறு இல்லை, எல்லாமே சாப்பிடலாம். ஆனால் அந்த மருந்து கோசம் மட்டும் எடுத்துக்கிட்டால் இந்த உடலை ஆரோக்கியப்படுத்தும். நீ உன்னோட செல்வத்தை வெளிக்காட்டணும்னோ ஒரு சாப்பிடும்போது இந்த உடலை உபாயப்படுத்தும், நம்மளோட நோய் வர வைக்கும். அதுதான் நடக்குது இப்போது. காரணம் நம்மகிட்ட அந்த அன்பு கருணை இருந்திருந்தால் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுருக்க முடியும். நம்மளால் எல்லாத்தையும் அளவாக பார்த்துருக்க முடியும், எல்லாம் பார்க்க முடியல. எப்படி இந்த வெல்டிங் வேலை செஞ்சால் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொன்ன நேரத்தில் நான் எதுவுமே சாப்பிடாம எல்லாம் இருக்க முடியுது. ஒரே காரணம் என்கிட்ட கருணை அதிகமாகிடுச்சு. ஏன்னா இப்போ கருணை அன்புன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் தேவை சத்து தான் வேணும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் சத்து. அந்த சத்துன்றது பார்த்தீங்கன்னா நீ கருணையாக இருந்தால் உடம்புக்குள்ளே தானாகவே ஊற்றி எடுக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் நினைக்கிறேன் எம்டி ஸ்பேஸ் தெரியுது இல்லை? இங்கே எல்லாமே அணு போட்டு போகிறது என் கண்ணுக்கு தெரியுது. இங்கே எல்லாமே ஆற்றல், அதுதான் உருவாக்குது எல்லாத்தையும். அதுக்கு அதீத அன்பு அதிகம். அந்த அன்பு உங்ககிட்ட இருக்குமானால் நீ எதை சாப்பிட்டாலும் எதை சாப்பிடலாம், என்ன சத்தமோ சத்த இயற்கை கொடுக்குன்றது தான் உண்மை. ஏன்னா இறைவன் வேற, இங்கே இருக்கிற நம்ம வேற இல்லை. நம்ம வேற்றுமை தெரிஞ்சு ஒரே காரணம்னா நம்ம கிட்ட அந்த கருணைன்ற தன்மை குறையுது. அதை விட்டு நீ விலகுற. இப்போ விலகும் போது இது தான் நல்லா இருக்கும், இதை தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், இதை தான் டேஸ்ட்டாக நினைக்கிறேன். ஆனால் எனக்கு விட்டு அந்த அன்பு கருணை அதிகமாகிடுச்சுன்னா நீ எதை சாப்பிட்டாலும் ஆரோக்கியமாக இருக்கும், நீ எதை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அப்புறம் உணர்ந்துன்னு வரேன். வெறும் மிளகு சீரகம் போட்டு சாதாரண குழம்பு, அந்த குழம்பு நீங்கள் நார்மலாக ஆள் சாப்பிட முடியாது, நல்லாவே இல்லைன்னா. அதை நான் சாப்பிடும் சுவையாக தெரியுது எனக்கு. ஆனால் உண்மையில சுவை இருக்குது, சுவை இல்லாமல் இல்லை. உனக்கு தான் தெரியல. ஏன்னா நீ அது சுவை இல்லை, நீ நினச்சி நீ தள்ளி போகிற. நான் எல்லாத்தையும் சுவைன்னு ஏற்றுக்கிறேன். ஆனால் உண்மையில சுவை இருக்குது. ஏன்னா உன்ட்ட அந்த கருணை மிகுதியானால் அதோட தன்மை அப்போ தான் அதை காட்டி கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தரோட நம்ம நட்பாக இருக்கிறோன்னா அதீதமான நட்பானா தான் அவங்களோட உண்மையான தன்மை நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம தேவை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. நீ பொய்யான ஒரு நட்பை வச்சு நான் அவங்க கூட வருவாங்க, அவங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க உனக்கு? உண்மை தானே? இப்போ அந்த கருணையாக நீ மாறினா 100% புரிஞ்சுக்கலாம். நீ யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே நீன்னு தெரிஞ்சிடும். அப்போ உனக்கு நீ உதவி பண்ணாமல் இருப்பியா? இது கரெக்டாக 100% சாத்தியப்படும். ஏன்னா இப்போ நான் இந்த உடலில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்துன்னு வரேன். இந்த கருணையாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது இந்த உடலை லைட் எமிட் பண்ணும். நம்ம உடம்பு ஒளி எமிட் பண்ணுமான்னா 100% எமிட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாருமே லைட் பார்ட்டிகள் தான். எனக்கு சுத்தமாக படிக்கவே தெரியாது, இன்னி வரையும் ஃபோன் நம்பர் தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு இப்போ நிறைய விஷயம் என்னால் பேச முடியுது. எனக்குள்ள நிறைய விஷயங்கள் புதுசாக ஒதுக்குது. இப்போ எங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குது, 2 சேனல் வச்சுருக்காங்க, அருள் நேயம் ஒளி தேகன். அதெல்லாம் போய் நிறைய விஷயம் என்னால் பேச முடியுது. இவ்வளோ அறிவு எங்கேருந்து வருது எனக்கு ஒரு உணவு உடலை மாற்றி ஆரோக்கியமாக்கிச்சு. என்கிட்ட அறிவும் வருது. காரணம் அதீதமான கருணையாக அன்பானி இருப்பேன்னா அறிவும் உடல் ஆரோக்கியமும் சேர்ந்தே வரும். ஏன்னா எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் இறைத்தன்மை. அந்த தன்மை நம்ம எல்லாராலும் பெற முடியும். நம்ம இந்த மாதிரி கூட்டு முயற்சியாக ஒரு செயலை செய்யும் போது பெரிய மாற்றத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரே ஆள் 1000 செயலை செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 1000 பேர் சேர்ந்து ஒரு செயல் செய்கிறது தான் பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? செயலுக்கோசம் நம்ம எல்லாரும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தான் செயல். உண்மையா இல்லையா? இன்றைக்கி அப்படி கிடையாது, மாறி போச்சு. எல்லாமே செயலுக்கோசம் நம்மளை வச்சு எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் பாருங்கள், அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் முக்கியத்துவம் தான், ஃபேக்ட்ரி வேலை செய்கிற ஆளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. உண்மை தானே? அந்த மாதிரி சூழல் உருவாயிடுச்சு. இது இப்படியே போனால் இன்னும் என்ன நடக்கும் பாருங்கள். ஆனால் கருணை மிகுதியானால் தான் இது தெரியும்.
அதனால தான் சொன்னேன், ஒரு 1000 சேலை ஒரு ஆள் சேர்த்துல பிரயோஜனம் கிடையாது. ஒரு சேலை 1000. இப்போ நீங்கள் இவ்வளோ இந்த சேலை சேர்த்துக்கு ஒரு ஆள் கூட போதும். ஆனால் இவ்வளோ பேர் சேர்ந்து செஞ்சோமா? இப்போ இவ்வளோ பேரோட ஆன்மா இங்கே ஒன்றா இருக்குதா? இவ்வளோ பேர் அறிவு ஒன்றா இருக்குதா? இவ்வளோ பேர் அன்பு ஒன்றா இருக்குதா? இந்த அன்பு அதிகமாக என்ன ஆகும்? பெரிய மாற்றம் உண்டாகும். இப்போ சுமார் பேசி எவ்வளோ பெரிய நீ ஒரு ஆள் இவ்வளோ பெரிய செஞ்சால் கூட ஒரு பெரிய கல்லை தூக்கணும்னா 10 பேர் தேவை. உண்மை தானே? அப்போ நீ ஆள் இல்லாமல் தூக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் சேர்ந்து செஞ்சீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் 10 பேர் இருக்கிறீங்க, தூக்க முடியாதுனால. அப்போ எதையும் செய்யலான்றது தான் உண்மை. அப்போ எதுன்றது நம்ம கூட்டு முயற்சியாக ஒரு செயலை செய்யும் போது ஒரு செயலாக இருக்கணும், 1000 பேர் சேர்ந்து செய்யுங்க. ஏன்னா அந்த 1000 பேர் சேர்ந்து செய்யும்போது ஒருமைன்னு ஒரு விஷயம் உருவாகும். இங்கே ஒருமை தான் இல்லை, ஒருமைனா இல்லை. இப்போ இந்த பாட்டில் நானும் ஒன்று தான் எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு ஒருமை குணம் வந்துடும். உண்மை தானே? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அருள் பாலிக்குது இது. இப்போ இந்த பாட்டிலுக்கு உயிர் இருக்குதா? சும்மா நான் கேட்குறேன், உயிர் இருக்குதா சொல்ல முடியுமா உங்களால்? எல்லாது என்னால் சொல்ல முடியும். 1000% உயிர் இருக்குதுலாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம நான் பேசுகிறேன், நீங்கள் இது பேசவே இல்லையா, இது பண்ணல இல்லையா, இதுக்கான வேலை இது பார்க்குதா பார்க்கலையா? உனக்கான வேலையை நீ பார்க்குற, அவ்வளோதான். நீ பேசுறதுனால சிறந்தவனோ இது பேசாமல் தான் சிறந்தது இல்லைன்னு கிடையாது. ஏன்னா சிறந்தது இல்லையான்றது இந்த பொருளுக்குள்ள இருக்கிற முக்கியத்துவத்தை பொறுத்தா. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி நம்மளை வச்சு நம்மளுக்கு அது தண்ணி கொடுக்குதா கொடுக்கலையா? இப்போ நம்மளுக்கு ஒரு உருவம் வேணும், நம்மகிட்ட ஒரு உருவம் இருக்குது, நம்ம ஒரு பயன்பாடு பண்ணுறது ஒரு நாள் இறந்து போகிறோம். இந்த 3 விஷயமே அந்த பாட்டில் பண்ணவே கூடாதா? உருவமாகவும் இருக்குது, நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது, ஒரு நாள் இறந்தும் போகும் தானே? இப்போ இந்த 3 விஷயம் இருந்தால் இதுக்குள்ள உயிர் இருக்குமா இருக்காதா? உணர்வு இருக்குமா இருக்காதா? 100% இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளோட சிந்தனை போகும். கருணை மிகுதி ஆனால் புரியுதா சொல்ற? அது எல்லாருக்கும் சாத்தியம். இதுக்கு வந்து படிக்கணும், இதுக்கு ரொம்ப பக்குவமாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ அன்பாக இருக்கணும். அந்த அன்பு அளவுக்கு மீறி இருக்கணும், அது ட்ரூவாக இருக்கணும். லவ், பியூர் லவ்னு ஒரு விஷயம் இருக்குது. சிவம் சுத்த சிவன் இருக்குது. இப்போ வள்ளலார் தான் சிவத்தை சுத்த சிவன் ஒரு விஷயத்தை மாத்துறாரு. ஏன்னா சுத்தத்துக்குள்ள உயிர் உருவாகாது. உயிர் உருவாகும் போது தான் துன்பங்கள் இங்கே நடக்குது. ஏன்னா துன்பங்கள் அதிகமானால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ துன்பங்கள் குறையணும்னா உயிர்கள் எண்ணிக்கை குறையணும். அது இயற்கையினால தான் முடியும். அது இயற்கையினால முடியும்னா நீ கருணியானவனா மாறினா நீயே அனைத்து மாறினு உணர முடியும். இப்போ நான் இந்த உலகத்தை ஏக்கத்தை நிறுத்தணும்னு பேசினுக்கிறேன். நான் என்னோட ஸ்பீச்சாக தான் அதிகமாக. இது எல்லாரும் யாராவது பேசுவாங்களான்னா இப்போ இல்லை. இப்போ நான் அதான் ஸ்பீச்சாக பேசுகிறேன், அதான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஏன்னா நான் எல்லாத்துக்குமே மாற்றணும். ஏன்னா எல்லாமே நான் தான் இருக்கிறேங்க. எல்லாத்தோட வழி என் வழியாக இருக்குது. இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பகத்துக்கு கூப்பிட்டு போனாங்க ஐயாங்கெல்லாம். இவங்க தான் கூப்பிட்டு போனாங்களே. அந்த காப்பகத்தில் பேசணும், முதியோர் காப்பகம்னாங்க. நான் காப்போனால் வயதான முதியோர் இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சி நான் போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா எல்லாரும் தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க. எனக்கு தெரியாது. அங்கே போய் பார்க்குறேன், கிட்டத்தட்ட பெண்கள் மட்டும் ஒரு 100 பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் காலில் விரலே இல்லை, கையில் விரலே இல்லை. நாங்கள் போய் உட்காந்து அந்த ஸ்பீச் அவங்க நீங்கள் தான் இறைவன்ற நான் உங்களுக்கு சொல்லி அதை புரிய வச்சு நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போன நாள் ஒரு வாரம் எனக்கு எல்லா விரலுமே வலி. அந்த விரல் இல்லைன்னா அந்த மூளைக்கு அது தெரியாது அந்த விரல் இல்லைன்னு. அந்த இடத்துல அந்த ரத்தம் போய் லாட்ஸாக போய் ஃபோர்ஸ் பண்ணும்போது அதில் வலிக்கும் போல அவங்க எல்லாருக்கும். நான் அந்த வலியை அந்த ஒரு வாரம் அந்த வலி என்னை விட்டு போகல. என் கை விரல் மொத்தமாக வலிக்கும், கால் விரல் மொத்தமாக வலிக்கும். பிற உயிர் படுற துன்பத்தை உன் துன்பமாக நீ உணரும் போது பெரிய மாற்றம் வரும் சொன்னாங்க. அதை உணர முடியுமா? நான் உணர முடியும். நான் புரிஞ்சுக்கினேன். நான் இப்போ அதை பற்றி பேச திருப்பி என் கை காலெல்லாம் வலிக்கும் அந்த விரலெல்லாம். ஏன்னா அதுவும் நான் ஒன்று தானே. நான் ஒன்று சொல்ல ஒன்று நான் உணர்ந்து அதுவாக மாறினதுனால சொல்கிறேன் அந்த வார்த்தையை. நான் இவங்ககிட்டே சொன்னேன், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அப்போ அதே போல் அவங்களுக்கு வலிக்கும் அவங்க. அதனால தான் எனக்கு இந்த விரலெல்லாம் வலிக்குது. உண்மை தானே? ஒரு தாயோட குழந்தைக்கு வலிச்சா தாய்க்கு எப்படி வலிக்கும் தெரியும் தானே தாய்க்கெல்லாம். அப்போ நம்மளுக்கு வலிச்சா உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு வலிச்சா உங்களுக்கு எப்படி வலிக்குமோ அப்போ உங்களுக்கு வலிச்சா இறைவனுக்கு எப்படி வலிக்கும் யோசனை பண்ணி பாருங்க. யாருக்கு இறைவனுக்கு வலிக்குமானா அதை எப்படி இறைவன் வலிக்குன்னு கேட்குறீங்க? ஒரு குழந்தைக்கு வலிச்சா தாய்க்கு வலிக்குன்னா உனக்கு வலிச்சா இறைவன் வலிக்கும். உன்னை உருவாக்கணும் அவன் தான். உண்மை தானே? நல்லா சொன்னேன், இறைவனுக்கு 100% வலிக்கும். உன்னோட வலி 100% தான், அவங்க 1000% வலிக்கும்ன்றது உண்மை. புரிஞ்சுங்க தயவு செய்து நீங்கள் யாரும். அப்போ நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கணும், நம்ம எவ்வளோ கருணையாக இருக்கணும். எந்த ஒரு பொருளையுமே நீ அன்பாக பார்த்துட்ட அப்படின்னா அந்த பொருளோட தன்மை புரிஞ்சிடலாம். ஏன்னா நம்ம அன்பு நம்ம கொடுக்க மாட்டோம், யார்ட்டையும் காட்ட மாட்டோம். நம்மளுக்கு இயற்கை கொடுத்த ஒரு பெரிய கொடை என்னன்னா அன்பாக இருக்கிறது மட்டும்தான். உண்மை தானே? அந்த அன்பை நீங்கள் எவ்வளோ வெளிப்படுத்தி பாருங்களேன், உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும். இங்கே எல்லாரும் எனக்கு அன்பு காட்ட மாட்டாங்க, என்கிட்ட பாசமாக இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு யாரும் இங்கே காட்ட தேவையில்லை, ஒரே அம்மா அவங்களுக்கு காட்டணும். ஏன்னா இது எல்லாருக்குமே பொதுவான விஷயம். நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம பெறணும்னு ஆசைப்படுறோம், நம்ம கொடுக்கணும்னு ஆசை நம்ம ஏன் பட மாட்டோம்? இதுக்கு பெருசாக காசு தேவையில்லை, எதுவும் தேவை, நம்ம எண்ணம் போதும். உண்மை தானே? அவங்ககிட்ட காட்டினாலும் மனசுக்குள்ளேயாவது நினைக்கணும். அதை நினச்சா கூட போதுமானது. ஏன்னா இங்கே கருணைன்றது நீங்கள் ரொம்ப ஏன்னா எல்லாத்தையும் நான் ரொம்ப ஈஸி பண்ணி சொல்லணும்னு எனக்கு எண்ணம் தோணுது. ஏன்னா இது எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே போய் சேர்ந்தால் தான் இது மாற்றத்துக்குள்ளே வர முடியும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் கஷ்டம். இப்போ எல்லாரும் போய் இப்போ லேடிஸ்லாம் போய்ட்டு ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போடுறேன் பறவைகளை வைக்கிறேன்னு முடியாது, சாத்தியப்படாது. இந்த மாதிரி இரு டைமில் இதான் செய்யணும். ஆண்கள் மட்டுமே செய்ய முடியும். பெண்கள் எப்படி அதை செய்கிறது? நீங்கள் எல்லோரும் கற்பனையாகவே செய்யலாம். கற்பனை திறன் ரொம்ப அதிகம் நம்மளுக்கு. ஏன்னா இயற்கையே கற்பனையில் தான் இருக்குது. அந்த கற்பனை திறமை எல்லாருக்கும் அதிகம். நம்ம எல்லாரும் கற்பனை திறன் அதிகம் தானே?
நம்ம எந்த அளவுக்கு கற்பனை பண்ண தெரியுமா? ஆனால் அந்த கற்பனையை கருணையாக இருக்கிறதுக்கு பண்ணணும். ஒரு உயிர் படுறது தான் துன்பத்தை பார்த்து அந்த துன்பத்தை நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ இதே போல் நம்ம சகோதரி வீடு இந்த மாதிரி இருந்தால் நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன யோசனை பண்ணலாம் தானே, ஆனால் யாரும் பண்ண மாட்டோம். ஏன்னா அது சொன்ன மனசு கஷ்டமாயிடுங்க. நீ அதை செஞ்சால் உன் மனம் கஷ்டமாகாது, உன் மனம் அப்போ தான் சுகமாகும். அது தெரியல இங்கே யாருக்கும். அதனால என்ன பண்ணுறாங்க, அது செஞ்சால் எனக்கு கஷ்டம் வந்துடும், எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்துடும், நான் வருத்தப்படுவேன். நீ வருத்தப்படல, அப்போ தான் உண்மையாகவே நீ ஒரு செல்ஃப் ரிலேஷன் அப்போ தான் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவேன். ஒரு நாய் இருக்குன்னா அந்த நாயோட தேகம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அது எவ்வளோ புண்ணு இருக்குது அது உடம்புல, அது எவ்வளோ வலியில் துடிக்கும். அதை நம்ம அந்த மாதிரி மாறினா எப்படி இருக்கும்? கற்பனை தானே, இது நம்மளுக்கு என்ன கஷ்டம்? ஆனால் அந்த கற்பனையவே பண்ண முடியாது. ஏன்னா கற்பனையும் மெய்யும் ஒன்று, அது வேற இது வேற இல்லை. நீங்கள் இதுதான் உண்மை, அது போய் நினச்சிக்கினீங்க. நீயே கற்பனையில் உருவானவன் தான். அதுவும் நீ கற்பனையில் செய்யும்போது அதே அந்த கற்பனையில் நீ பண்ணுறதுக்கு என்ன அந்த ஒரு ரியாக்ஷன் காட்டும், அந்த ரியாக்ஷன் உடம்பு ஃபுல்லாமே காட்டும். ஏன்னா அந்த உடல் வந்து தன்மாற்றம் அடையிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த மாற்றன்றது கருணையில் நடந்தால் தான் அந்த மாற்றம். ஏன்னா கருணையில் செம்மையாக நடக்கும் இந்த உடலில் மாற்றம். ஏன்னா இந்த உடல் அதனால தான் செதையாக இருக்குது, லேசில் எல்லாமே ஆகிடும். அந்த லேசாக இருக்கிற ஒரு பொருள்கிட்ட நீ கருணைன்ற லேசை கொண்டு போய் காட்டிப்பார், இது என்ன மாற்றம் நடக்குதுன்னு அப்போ தான் தெரியும். அதனால தான் வல்லாரோட உடல் ஒளிதேகமாக மாறிச்சு. அவர் எதுக்கு அந்த லைட் பாரியாக அவர் மாறுறாருன்னா, அளவுக்கு மீறி கருணை அதிகமாகி இந்த உடல் ஃபுல்லாக லவ் அதிகமாகிடுச்சு, அது சுத்தமாக மாறிச்சு. பியூராக மாறும்போது அது எப்படி இருக்கும்? இங்கே ஒரு விஷயம் இருக்குது, லவ் இந்த ஏக்கம் இருக்கும், சிவத்துக்குள்ளே ஏக்கம் இருக்கும், ஏக்கம் இருக்காது. உண்மையா இல்லையா? பாருங்க, இப்போது அன்பு அதீதமாயிடுச்சுன்னா ஏக்கம் நின்றுடும். இப்போ லவ் பியூர் லவ்வாக மாறிச்சுன்னா, பியூரான லவ் அப்படின்னா அது என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஏற்ற தாழ்வு இருக்காது, அதுவும் கஷ்டப்படுத்தாது, அத்தவங்களையும் கஷ்டப்படுத்தாது. உண்மை தானே? ஆனால் ஏக்கன்றது அப்படி கிடையாது. அசைஞ்சா ஒரு நிலை நடக்க தான் செய்யும். ஒன்று சுற்றிச்சுன்னா அதில் கீழே மாட்டலாம், ஏற்றத்தாழ்வு ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குவாங்க. அப்போ சுத்த சிவத்துக்குள்ளே என்ன இருக்கணும்? ஏக்கம் இருக்காது. ஏன்னா அது பியூராக இருக்கும். பியூர் வந்து எதுவுமே பண்ண முடியாது, அதனால அமைதியாக தான் இருக்கணும். அந்த நிலைக்கு போகணுன்றது தான் வல்லரோட ஆசை. அதுதான் இங்கே எல்லாரோட ஆசை. அது என்னோட ஆசை 100% அதுதான். ஏன்னா இங்கே அனைத்துமா நான் தான் இருக்கிறேன். இங்கே அனைவருக்குமே அந்த துன்பம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு வயசுக்கு ஒரு வலி வரும், அது வளர வளர மாறிக்கினே இருக்கும். இப்போ வயதான முதிர்வாங்கன்னா அந்த வலி என்னன்னு அப்போ தான் தெரியும். ஆனால் அதை நம்ம வயசு இருக்கும்போது எங்கே இருக்கும் போதே நம்ம கருணையான விஷயத்தை செய்யும் போது மூலன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம மாறத்து வந்திருக்கிறோம், நம்ம மனிதனாக இருந்து இறைவனாக மாறத்து வந்து உண்மை தானே? அது இந்த பாதையில் போகிறவங்களுக்கு. மீதி பேர்லாம் அவங்களோட கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ வந்திருக்கிறேன், நான் என் வாழ்க்கையை சரியாக வாழணும், இந்த சொசைட்டியில் இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் இந்த இடத்த மாற்றத்துக்கு வந்திருக்கோம். உண்மை தானே? இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு மாற்றம் யார் பண்ணா? நம்ம தானே பண்ணோம். இதே நீங்கள் இன்னும் நல்லா பண்ணாச்சா கல்லூரி கட்டலாமா கட்ட முடியாதா? சும்மா சொல்ல தாராளமாக கட்டலாம். ஏன் முடியாது? நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பக்குவம் பத்தலை. பக்குவம் கூடிச்சேன்னா இதே பில்டிங் வீடு தான் இங்கே எல்லாருமே. உண்மை தானே? இந்த மாற்றத்தை அப்போ யார் கொடுக்குறா? நம்ம தான் கொடுக்குறோம். அப்போ தான் நம்ம கூட நம்ம யார்? நம்ம தான் இங்கே அனைத்தும். நம்ம அந்த அனைத்துன்ற தன்மை நம்மளுக்குள்ள அது புரிய வரணும். அளவுக்கு மீறி கருணை கூடும் போது அது கட்டாயம் தெரிய வரும். நான் தான் இங்கே அனைத்துமா இருக்கிறேன் அப்படின்ற அறிவை அறியறதுக்கு தான் இந்த தியாகம். அந்த அறிவை நம்ம அறியணும்னா நம்மக்கிட்ட கருணை செஞ்சு காட்டணும்னு அவசியம் இல்லை, செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உன்னுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணத்தை அதை அதிகமாக்கு, அந்த கற்பனை திறனை அதிகமாக்கினாலே போதுமானது. உனக்குள்ள மாற்றம். நீங்கள் அந்த கற்பனை திறனை அதிகமாக்கும் போது இந்த உடலில் மாற்றம் வர நீங்கள் உணரலாம். ஏன்னா எனக்கு நிறைய பேர் நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனுக்கிறேன், அவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா நான் இந்த மாதிரி பண்ணும் போது என் உடலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் தான் நான் லைவாக உணர்றேன். நானும் இங்கே இல்லாத மாதிரி எதுக்குள்ளே நான் இருக்கிற மாதிரி எனக்குள்ளே ஃபீல் ஆகுது. உண்மையிலே நீங்கள் எல்லாரும் இறைவனோட கருப்பைக்குள்ளே தான் இருக்கிறீங்க. அது உங்கள் யாருக்கும் தெரியல. நீங்கள் நினச்சிங்க நான் எங்கேயோ இருக்கிறேன், நான் எல்லாம் இருக்குது. இப்போ என்ன எல்லாரும் அப்படி சொல்லிட்டாங்க, நீ அதுக்கு போனோன்னா இப்படிலாம் இருந்தால் தான் போக முடியும், இப்படிலாம். ஆனால் எல்லாரும் ஒரே விஷயம், அதீத அன்பாக இருக்கணும்னு மட்டும் சொல்ல தெரியல யாருக்கும். அந்த அன்பை எப்படி இருக்கலாம்னு யாரும் சொல்ல தெரியல. தவறு கிடையாது. ஏன்னா அன்றைக்கி அவங்களுக்கு ஏற்பட்ட அறிவு அவங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஏற்பட்டுக்கிற அறிவு இதுதான். எல்லாருக்கும் இந்த அன்பு கருணையை கொடு. அதை செஞ்சு பண்ணாலும் பரவாயில்ல, நீ பாவனையாக பண்ணாலும் போதும். நீ எப்படி பண்ணாலும் அந்த கருணையோட தன்மை குறையவே குறையாதுன்னு 100% புரிஞ்சுட்டேன் நான். நீ செஞ்சால் கூடும், நீ செய்யாமல் இருந்தால் அப்படிலாம் கிடையாது. நீ செய்யணும்னு ஆசைப்பட்டாலே அது முழுமையை மட்டும்தான் காட்டும், அது முழுசை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கும், அது உண்மையை மட்டும்தான் சொல்லும். அது குறைச்சி கூட்டிலாம் பண்ணாது. ஏன்னா அதுக்கிட்ட அது தெரியாது. ஏன்னா அதுதான் தாய். நீ விளையாட்டா ஒரு அம்மாவை நீ ஏமாத்தினாலும் தெரியும், நீ வேணும்னே ஏமாத்தினாலும் தெரியும். ரெண்டுத்துக்கும் நான் விளையாட்டு ஆசையால் செய்ய மாட்டேலாம். இதெல்லாம் நான் நேரில் பார்த்துக்கிறேன். நான் வாழ்ந்த விதம் அந்த மாதிரி. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் என்னென்ன போனோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அவங்க புல்லை குடிச்சிட்டு வந்து அவங்கள போட்டு அடிப்பான், நான் பார்த்துருக்குறேன். அவன் எதனா தப்பு போனால் எனக்கு தெரியும், பண்ணுவான்னு தெரியும். ஆனால் இவங்க வந்து சபையில் நின்று சொல்லுவாங்க, என் புள்ளெல்லாம் பண்ணவே மாட்டான். நான் நின்று பார்ப்பேன். அப்படியே நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்குறேன். அந்த இடத்துல எனக்கு தோணும், எப்படி நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு. அது இப்போ தான் புரியுது, அம்மானா அப்படி தான் இருக்கும்.
அந்த அந்த அன்பு இயற்கைக்கு நம்ம மேலே இருக்குது. ஏன்னா தாய் அதில், அதனால தான் நீ எது கேட்டாலும் அது உனக்கு வழங்குது. காரணம் தான் அது. ஏன் உனக்கு அதை கொடுக்குதுன்னா தெரியுது சரியில்லைன்னு தான். அவன் மாற்றி கேட்டால் கொடுக்கலாம், இவன் சந்தோஷமாக மாட்டேன்றானே, நான் என்ன பண்ணேன்? இது குத்ததான் சந்தோஷம்ன்றான். இப்போ அம்மா வீட்டில் ஒரு பையன் எவ்வளோ குடித்தாலும் அவன் திருப்பி வந்து காசு கேட்பான். ரீசன் கொடுக்கக்கூடாது, ஏதாவது சொன்னால் கேட்கணும்னா அவங்க இல்லை அவன் ஃபீல் பண்ணுறான், என்னால் இது பண்ணுறான். அந்த சிறிய வலியை தாங்க முடியாது, அதனாலே காசை கொடுத்து அனுப்பிச்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் பெரிய வலி வரும், அது அப்புறம் முன்னாடியே அது செஞ்சிடும். இதே செயல் தான் இந்த இயற்கைன்ற பேராற்றலும் செஞ்சுனுக்குது. ஆனால் அது ஒரு விஷயத்த பண்ணுது. அதனால இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மனித தேகத்தை அது உருவாக்குது. அது உருவாக்கி கருணைன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வெளியே போடுது. அது அப்டேட் பண்ணுது வேறு வழியில். இதுக்கப்புறம் தாய் கொஞ்சம் கோபம் ஆகுறா. தாய் கோபமானா மட்டும்தான் இங்கே நம்ம எல்லாருக்கும் தீர்வு. தாய் அந்த அன்போடு இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையோட கடினம் அதீதமாக போகும். இப்போ அது அதீதமாயாச்சு. அதீதமானது குறையணும், அது சரியாகணுன்ற எண்ணம் அந்த இயற்கைக்கு வந்தாச்சு. அதனால தான் இங்கே செயல்கள் மாறுது. அதனால தான் கருணை கூடும் போது வலி அதிகமாக இருக்கும். ஆனால் நீ கருணையாக மாற்றினா அந்த வலி இல்லாமல் போகலாம். நீ கருணை இல்லைன்னா இனி இயற்கை இனிமேல் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். இது கட்டாயம் இனிமேல் இந்த சூழல் ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம அதுக்குள்ளே நம்ம அன்பு கருணைக்குள்ளே நம்ம போகும்போது இதெல்லாம் ஏன் நடக்குது எதுன்னு, ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும். சரிங்களா? அவள் அச்சாலும் அது நன்மை தான், அவள் அன்பு காரணம் அது நன்மை தான். அதில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் அது உங்களுக்கு தான் தெரியாது. இங்கே ஒரு தெரியுமா அது? ஏன்னா இப்போ நல்லமா அதுவாகவே இருந்து சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு உணர்ந்துருக்கிறேன் நான். அதுவாக இருக்கு நான் 100% சொல்ல முடியும். அது இப்படி தான் நினைக்கும். அது அடித்தாலும் உன்ட்டு அன்பாக தான் இருக்கும், அரவணைச்சாலும் அன்பாக தான் இருக்கும். அதில் எந்த குறையும் இருக்காது. முதல்ல பண்ணதும் உன் நல்லதுக்கோசம் தான், நீ சந்தோஷப்பட்ட. இப்போ நீயே மாறி நான் மாற்றத்துக்கு போனேன்னு கேட்குற, அதனால் இந்த விளைவு ஏற்படுது. வேறு ஒன்றுமே கிடையாது. அதுன்றதும் நீன்றதும் வேற இல்லை, ரெண்டுமே ஒரே பொருள் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், இயற்கை வேற இறைவன் வேறன்றோம். எல்லாமே சேர்ந்தது ஒரே பொருள், நம்மளாக தான் இருக்குது. அதில் அதீதமான அறிவு உள்ளதும் அதீதமான ஆற்றலும் மனித தேகமாக இருக்குது. ஏன்னா இது மாறுறதுக்கு வந்ததில்லை, மாற்றுறதுக்கு வந்தது. அந்த மாற்றன்றது நம்ம எல்லாருக்குள்ளேயும் அன்பு கருணை அதிகமானால் நீங்கள் எல்லாரும் நான் தான் அதுவாக இருக்கிறேன்னு உணர்ந்தா, இப்போ நீங்கள் ஒரு டிசைட் எடுக்கலாம்ல, எல்லாரும் இங்கே ஒரு மாற்றம் வரலாம். அந்த மாற்றம் எப்படி? நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களாம் கல்லூரி கட்டி கொடுத்தா மாற்றம் அது நம்ம தகுதி ஏற்ற. இன்னும் கொஞ்சம் அதிகமான அறிவு பெற்று என்ன சொல்லலாம், ஏன் அவங்களுக்கு கல்லூரி கட்டி குத்தி இதெல்லாம் பண்ணணும்? அவங்க இல்லாமல் இருந்தால் பெரிய, இப்போ நம்ம வயதான புதிய சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீட்டில் பிரச்சனை வரும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு சண்டையாக இருக்கும். நான் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்பா அப்படி வார்த்தை சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லார் வீட்லையும் கேட்கலாம் இந்த வார்த்தை, இறுதியில் கேட்கலாம். இப்போ இருவாங்க, லாஸ்ட்டில் அவங்க இருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவே சொல்லணும் நான் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. எப்படி இல்லாமல் அது இருக்கணும், அந்த வார்த்தை வருது. அதில் இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கணும். உடல் இல்லாமல் அது ஆற்றலாக மாறி அது அதுவாக மாறணும், அது ஆசைப்படுது. அந்த வார்த்தை தான் அது, நான் இல்லாமல் நான் இருந்தால் நல்லா இருக்கும்பான்னு. இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கணுமா. எது இல்லாமல் இருக்கணும்? இந்த உடல் இல்லாமல் அது இருக்கணும்னு ஆசைப்படுது. அந்த வார்த்தையை அவங்க உச்சரிக்கிறாங்க, ஆனால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் யாருக்குன்னு தெரியல. உண்மை தானே? நான் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம், அதுதான் ஃபேக்ட்டும் கூட. நம்ம இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு அறிவு வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட கருணை மிகுதியாகும் போது அது கட்டாயம் சாத்தியப்படும். நம்ம தான் அனைத்துன்றது 100% உணரலாம். ஏன்னா நம்ம கருணையோட தன்மையை நம்ம என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த அளவு நம்ம இப்போ அந்த நாய் போகுது, இப்போ அந்த நாயோட உடல் எப்படி இருக்குது, அது பசியில் இருக்குதா இல்லையா? அது உங்கள் குழந்தை தெரியுதா? நம்ம எல்லாருக்கும் நம்ம குழந்தை பசியில் இருக்குதா இல்லையான்னு பார்த்தோம் சொல்லலாம். அம்மா பார்த்தோம் சொல்லுவா, இப்போ பசியில் இருக்கிறான் சோறு போட அவனுக்கு. எப்படி சொன்னான்? அவள் பெற்று எடுத்தா ரெண்டாவது அவட அதிகமான அக்கறை. அதே அக்கறை அந்த நாய் மேலே நம்மளால் காட்ட முடியுமா? முடியாதா? நீங்கள் அந்த அன்பு காட்டணும்னு போனால் எல்லாத்தையும் காட்டலாம். நம்ம வண்டியில் நம்ம தினைக்கும் நம்மளோட வாழ்க்கையோட பயணம் என்னென்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது தான். உண்மை தானே? நம்ம இந்த பயணத்துக்கு வந்தது காரணமே அறிவை அதீதமாக்கிறது, இந்த தரத்தை தாண்டி போகிறதுக்கு தான். ஒரு நாளுமே நம்மளுக்கு ஒரு பாடம் தான். நீ வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தை குழந்தைகளை பார்த்தாலும் சரி, நீ காய்கறி கடைக்கு போனால் எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். நம்ம யாரும் அதை கற்றுக்காமல் வந்துருக்கிறோம், ஸ்கிப் பண்ணுறோம். நீ ஸ்கிப் பண்ணாமல் அதை கொஞ்ச நேரம் ஊற்று இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு நடந்தால் எப்படி? சும்மா ஒரு வாட்டி அதை நினச்சினே வந்தாலே நீ எல்லா பாடத்தையும் படிச்சுட்டு வரதுக்கு சமம். உண்மை தானே? இப்போ நான் எல்லா இடத்துக்கும் போனால் இந்த நிகழ்வு நான் செய்வேன். எங்கே போனாலும் ஒரு முதியோர் பத்துட்டு இருக்காருன்னா அந்த முதியோர் எங்கள் அப்பா இருந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான். அதை நினைக்கும் போது அந்த அங்கே இருக்கிற அந்த நடந்த சூழல் அப்படியே எனக்குள்ளே எண்ணமாக வந்துருக்குள்ளோ. அதை நான் கடந்து போல, அதை எடுத்து நான் போகிறேன். அதை நான் கொஞ்ச நேரம் என்னால் கசக்க முடியும். அதை கொஞ்ச நேரம் நான் படிச்சுனே இருக்க முடியும். படிக்கும்போது அந்த படிப்பு தான் உள்ளே ஏறிடும். இந்த மாதிரி எல்லா செயலுமே நம்ம எல்லோரும் செய்யலாம். நம்ம இந்த மாதிரி எல்லா செயலும் செய்யும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த உடலில் பெரிய மாற்றங்களே நடக்கும். இப்போ இறைவனோட தன்மை எங்கே இருக்குன்னா நம்ம சிரசு உச்சியில் தான் இருக்குது. இப்போ அது அசைவெலாம் எனக்கு தெரியும். சொன்ன சிவபெருமான் நடனம், அதுதான் இந்த உயிரோட இயக்கம், அதுதான் இந்த உலகத்தின் அசைவு. அந்த அசைவு நம்ம உலகம் இருக்குது, வெளியும் இருக்குது. அந்த அசைவை நீ உணர முடியும்னா உன்னோட அன்பு அதிகமாகும் போது நீ யாரது உனக்கு தெரியுமா தெரியாதா?
நீ அன்பு குறையும் போது மட்டும்தான் தெரியாது. ஏன்னா அன்பு குறையும் போது உன்னோட எண்ணங்கள்லாம் இப்போ முதல்ல எவ்வளோ சத்தங்கள் கேட்குது, அவ்வளோ சத்தங்கள் நம்ம காதில் கேட்குதா? ஆனால் இந்த வயலில் இருக்கவங்க எல்லாருக்கும் சத்தம் கேட்கும். எனக்குலாம் நிறைய நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஏன் தலைக்குள்ளே ஒரே சத்தமாக கேட்குது, என்னன்னே தெரியல. ஒன்றும் இல்லை, இந்த இடமே அவ்வளோ ஒரு வேகமாக சுற்றுது, நண்ட சராசரமே அதே போல் உனக்குள்ளேயும் சுற்றுது. அந்த சத்தத்தை நீ கேட்காத அளவுக்கு இந்த இடத்த சுற்றி நிற்கிறேன். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு குட்டிக்குது, நான் என்ன பண்ணுவேன், நான் எது செய்வேன், நான் என்ன அப்படின்னு என்ன தருது. இந்த கருணையான செயலை செய்யும்போது என்ன ஆகிடும்னா, இதெல்லாம் இருந்தாலும் உனக்கு இல்லாத மாதிரி இருக்கும். எல்லா செயலும் இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் நீ செய்வே, ஆனால் அது இல்லாத மாதிரி நின்று இருப்பேன். அப்படி இருக்கும்போதுனா உங்கள்கிட்ட ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதி ஏற்படும் போது உனக்குள்ளே ஏற்படுற அந்த சத்தங்கள்லாம் காதில் கேட்கும். இந்த பக்குவத்தோட அந்த சத்தத்தை கேட்கும்போது ஏற்றுப்பேன், ஓ இப்படிலாம் சத்தம் கேட்குமான்னு. ஏன்னா அந்த சத்தம் அந்த அண்ட சராசரி இயற்கையில் நடக்குது, அது உன்னோட தலைக்குள்ளேயே அது நடக்குது. எனக்குள்ளே அவ்வளோ சத்தம் கேட்கும். நான் எல்லாத்தையும் உணர்வேன், அது ஏற்றுப்பேன், ரசிப்பேன். ஏன்னா எல்லாமே நான் தானே. இவ்வளோ வேகமாக சுற்றின சத்தம் கேட்க தானே, எப்படி கேட்காம போகும். இந்த மாதிரி ஒரு மாற்றமும் இந்த உடலில் வரும். நம்ம அதுக்கு நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கிறோமோ, எவ்வளோ கருணையாக இருக்கிறோமோ, அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இங்கே ஒரு மாற்றம் நடந்திருக்குது, இதே போல் மாற்றம் இந்த இடத்துலையும் நடக்கும். அது அளவுக்கு மீறினா இந்த உடல்லையும் நடக்கும். 2 மாற்றம் ஒன்று தான். அந்த இடத்துல நடந்த இப்போ மாற்றம் ஒன்று தான். அந்த மாற்றம் அளவுக்கு மீறி நீங்கள் அந்த அன்பில் போகும்போது அந்த மாற்றம் இந்த உடலிலையும் நடக்கும்ன்றது தான் உண்மை. ஏன்னா இந்த மாதிரி உடலில் எனக்கு நடந்திருக்குது, பெரிய மாற்றத்தை நான் வந்துருக்கிறேன். என்னால் லைவில் நிறைய விஷயத்த பார்க்க முடியும். எப்படி என்னால் முடியும்? இப்போ என்னால் ஒரு விஷயம் முடியும்னா எல்லாராலையும் தான் முடியும். நானும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷன் தானே. இதில் என்ன வேற்றுமை இருக்குது? ஒரே விஷயம் தான் வேற்றுமை, செஞ்ச செயலில், நீங்கள் செஞ்ச செயலில் வேற்றுமை. அதை இன்னும் கொஞ்சம் பையா சொன்னார், நான் லைட்டை போடாமல் நான் போக மாட்டேன், நாளைக்கு கூட வந்து போடலாம். ஏன்னா அது நாள் தள்ள உள்ள டிஸ்டர்ப் பண்ணும். அது அன்றைக்கே பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் வரும், நாளைக்கு வந்து பண்ணும்போது அந்த சந்தோஷம் வராது. உண்மை தானே? அதனாலும் ஒரு எக்ஸ்ட்ரானாலும் செஞ்சுட்டு போயிட்டா லைட்டு போட்டேன்னா ஒரு நிம்மதி வரும். நாளைக்கு வந்து நீ போடும்போது அதே லைட் எரியும், எப்படி அது மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் எந்த ஒரு செயலுமே அந்த நேரத்தை அந்த சூழலை போய் செஞ்சிடணும், அதை மிஸ் பண்ணவே கூடாது. அதை நம்ம எல்லாரும் செய்ய முடியாதனால தான் எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் எடுத்து நீயாகிற மாதிரி உணரு. அந்த உணர்வை நீ கொண்டு வா. இங்கே எல்லா பொருளுக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்குது. இப்போ நம்ம மனிதனுக்குள்ளே எப்படி காமம் இருக்குதோ அதே போல் எல்லா பொருளுக்குள்ளேயும் உண்டு. இந்த பொருளுக்குள்ளே அது உண்டு. இப்போ இதே நான் ஏன் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நம்ம எல்லாரையும் அன்பு அணுகிறோம். அந்த அன்பு எப்படி நம்ம அணுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வந்து அண்ணன் தம்பிச்சாவோ அப்பா அம்மாவோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்துறோம். ஆனால் அதை மீறி பார்க்க மாட்டேன்றோம். ஏன் பார்க்கறதுக்கு என்ன நம்மளுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? நீ அந்த அந்த அதிகமாக லவ் மாறும் போது தான் இதில் மொத்த பியூரி அதை காட்ட முடியும். அதனால் இல்லைன்னா அது ஒரு அளவோடு தான் நிற்கும். அந்த அளவு கூடணுன்னா நம்ம இதுக்கிட்ட நம்ம காட்டுற அன்பு அதிகமாக்கணும். இது நான் சொன்னது 100% ஆமாம். நீ நம்பி தொட்டால் இந்த பாட்டில் தொட்டவுடனே இந்த உடம்புக்கு ஒரு மாதிரி போகும். இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்து ஆளுகிறாங்க. சேரில் உட்காந்தோன்னு ஐயா சேரு நானும் ஒன்றாயிட்டோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாலேங்கிறாங்க. இது சாத்தியப்படுமா? எப்படி சாத்தியப்பட்டது? அப்போது அந்த அளவுக்கு அவனை சொன்னதை நம்பிட்டாங்க. அதே தன்மையில் போய் அதில் மேலே உட்காந்தாங்க, அந்த பொருள் மேலே. அதை உட்காந்தவுடனே அது அந்த அளவுக்கு அவங்ககிட்ட அன்பை வெளிக்காட்டிச்சு, அவங்கள அது கட்டி பிடிச்சிச்சு. அது ஒன்று அது ஆமாம் இதுக்கு உணர்வு இருக்குது, நான் புரிஞ்சுட்டேன், ஆமாம் புரிய முடியும். நீ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அணுகணும். ஒரு ஜட பொருள்கிட்ட, ஒரு ஜீவராசிக்கிட்ட, ஒரு மரம் செடி கொடிக்கிட்ட. ஏன்னா நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்டு தான் வந்துக்கிறோம், ஒரு அறிவை தெரிஞ்சு வந்துடும். அப்போ அந்த அறிவுன்றது இந்த மாதிரி இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாரும். நம்ம வெறும் சாப்பிட்றது, தூங்குறது, குழந்தைய பார்த்துக்கிறது, குடும்பத்தை நடத்துறது மட்டும் அறிவு இல்லை. ஆனால் அதுவும் தேவை தான். அதை மீறிய ஒரு தன்மைன்றது அதீதமான அன்பு ஆயிடுச்சுன்னா, அந்த அன்பு இவங்க மாதிரி மரத்து மேலேயும் ஜட பொருள் மேலேயும் ஜீவராசி மேலே நம்ம காட்டும் போது பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நம்ம எல்லாரும் உணரலாம். அந்த உணர்வை நம்ம கொண்டு வரும்போது நம்ம யாருன்றது நம்ம எல்லாருமே இங்கே இருக்கும் போதே அதுவாக தான் நம்ம இருக்குன்னு உணரலாம். நம்ம யாருக்குமே எந்த வலியுமே கிடையாது. நம்ம யாருமே நம்ம சொல்கிறாங்களே இறந்தா நம்ம அங்கே போய் எல்லாருக்கும் ஒரு கூட்டு இருக்குது இல்லை. நான் ஏன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னா, இது வந்தது ஒரு நாள் பயணம். இது கருணையான ஒரு விஷயம். கோபி ஐயா கூப்பிட்டுருக்கிறாரு கருணையை பற்றி பேசுறதுக்கோசம். என் செயல் மொத்தமாக தான், என் சிந்தனை மொத்தமாக தான். இன்னைக்கு காலைல 3 மணிக்கு எழுந்து போய் கஞ்செல்லாம் காசை ரெடி பண்ணி கொடுத்துட்டு திருப்பி வந்து காலையில் நான் இங்கே வந்துருக்கிறேன். நான் போகலாம் எல்லாம் செய்வாங்க. ஆனால் அதை செஞ்சுட்டு தான் இன்னும் சந்தோஷம். அதான் எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாது. எதையுமே எதாக இருந்தாலும் அதை செஞ்சுட்டு வந்துடணும். ஒரு வேலை செஞ்சால் கூலி உண்டு கட்டாயம். நீ வேலை செய்யாமல் கூலி கொடுக்க மாட்டான் யாராக இருந்தாலும். உண்மை தானே? அதனால் நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அந்த அன்பு கருணையோட செயலை செய்யணும். இந்த டைம் இன்னொன்று செய்யுது, நேரத்தில் இந்த டைமில் போய் செய்வேன், எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் செய்வேன்ற அப்படி என்னெல்லாம் வச்சுக்கூடாது. நம்ம எப்போவுமே ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். நம்ம எப்போவுமே செய்யணும், போய் செஞ்சிடணும். அந்த எண்ணத்தை நம்ம அதிகமாக வளர்த்துக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், எல்லாம் செய்ய மாட்டேன். ஒரு கூட்டுருக்குது எல்லாருக்கிட்டையும் இருக்குதுல்ல, பிடிச்சதை நான் செய்வேன்னு. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் செருப்படி தான் வாங்கணும். உண்மையா இல்லையா? நம்ம உள்ள ஒரு எண்ணம் தோணும், அந்த எண்ணத்தை நம்ம செஞ்சோன்னா நம்ம செருப்படி தான் வாங்கணும் எல்லாருக்கிட்டையும். உண்மையா இல்லையா? இது நான் ஏன் அவ்வளோ ஃப்ராங்காக சொல்கிறேன்னா, இதுதான் இயற்கையோட உண்மையான தன்மை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அறிவை கொண்டு இதை நான் செய்யக்கூடாது,
சொசைட்டி, சூழல், நான் வாழ்கிற விதம், நான் இப்படி இருக்கிற எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை விட்டு வெளியே வரும். அதை நான் செய்ய மாட்டேன்னு அது உங்கள்கிட்ட சொன்னது தான், அதுதான் உனக்கு பிடிச்சது. எப்படி அதை விட்டு செய்யாமல் வந்த இது எல்லாத்தையும் பார்த்து நீ வெளியே வந்துட்ட இல்லையா? ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கும், உனக்கு நல்ல விஷயத்த பார்க்கலாம், நல்லதை செய்யலாம்னா அது வேணான்னு சொல்லுமா? அப்போ நீ என்ன பண்ண அது பேச்சை கேட்பீங்க. ஃபஸ்ட் ஸ்டாப்பு அது பேச்சை கேட்கல, எனக்கு தெரிஞ்சு போச்சு இதை பண்ணால் நம்மளை பிறந்துடுவாங்க, நம்மளை செய்யக்கூடாதுன்னு. செகண்ட் ஹாஃப் சொல்லும் போது என்ன ஆகிடும்னா, நல்ல வீடியோ பார்க்கலாம், ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டதுல கருணையை பற்றி பார்க்கலாம், அதை பற்றி சிந்திக்கலாம்னா அந்த வீடியோ பார்க்க வேணாம். அது ஒரு படம் பாரு, ஒரு காமெடி பாரு, சிரிப்பாருணும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துப்ப. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது தப்பு இல்லை தானே, எல்லாரும் தானே பண்ணுறான், நம்ம பண்ணால் என்ன? ஆனால் நீ அதை விட்டது இதை நீ முன்னோட்டத்துக்கோசம் தான். அந்த இடத்துல அது தப்பாக சொல்லி கொடுத்தது எதுக்கோசம்? எதை சொன்னீங்க? இயற்கை எல்லாமே சரியாக மட்டுமே பண்ண, ஒன்றும் தப்பாக பண்ணாது. நம்ம தான் அதை மாற்றி புரிஞ்சுக்கிறோம். எதுக்கு உன்னை எடுத்த உடனே தவறான விஷயத்தை உனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா, நீ அதை பார்த்து புரிஞ்சு உன்னோட அறிவை கொண்டு உணர்ந்து வெளியே வந்துடு. அதுக்கு அடுத்த விஷயத்த நீ நல்லபடியாக பார்க்க போகும்போது நான் அதே விஷயத்த நான் சொல்லுவேன். அப்போ நீ செய்யத்த ஃபஸ்ட்டு எப்படி செய்யலைன்னு வெளியே வந்து ரெண்டாவது செய்யணும்னு உள்ளே போகணும். உங்கள்கிட்ட அறிவு நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன்ல, நான் கொடுக்கலாம் பரவாயில்ல, எப்படி ரெண்டாவது யார்கிட்ட நீ மாட்டுற? அதுவும் தப்பு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை தானே? இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவாக. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு செட்டிங் இயற்கை கொடுத்துருக்குது. விளையாட்டு இல்லை அது, இங்கே மொத்தமே நடக்கிறது ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்டுன்றதுக்குள்ளே இது எல்லாமே இருக்கும். இங்கே விளையாட்டுக்குள்ளே பாருங்கள், விதிக்கப்பட்ட ரூல் இருக்குது, ஒருத்தன் ஜெயிக்கணும், ஒருத்தன் தோக்கணும். உண்மை தானே? அங்கேயே முடிஞ்சிச்சு. நம்ம ஏன் கஷ்டப்படுற காரணம் அதுதான். எப்படி சகமாக வரணும், நீ தோக்க அடிக்கணும், தோக்க ஜெயிக்கிறது என்னன்னு கேட்டுங்க. ஒருத்தன் மேலே நின்று ஒருத்தன் படுக்கு போட்டு மேலே இருக்குது சமம் ஜெயிக்கிறது. உண்மையா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. உன்னோட சந்தோஷமே எப்படி வருதுன்னா, ஒருத்தனை தோக்கடிச்சா உனக்குள்ள சந்தோஷம் வரும். அப்போ புரியுதா? உன் சந்தோஷம் வரல உனக்கு, அவன் அழுதுறதுனால உனக்குள்ள சிரிப்பு வந்துக்குது. அவன் அழாமல் உனக்கு சிரிப்பே வராது. இதுதான் விளையாட்டோட ரூல். உண்மை தானே? ஆனால் விளையாட்டுக்குள்ள இன்னொரு ரூல் வச்சுக்கிறான். நீ விளையாட்டுக்குள்ளே போனாலே கோவம் வரணும், கரு வரணும், ஆணவம் வரணும், வெறுப்பு வரணும். உண்மை தானே? ஏன்னா நீ ஜெயிக்கணும்ல ஒருத்தனை, அவன் தோக்கணும்னு நினச்சா முடிஞ்சிச்சு. ஆப்போசிட் கமெண்ட் அது. ஆப்போசிட் கமெண்ட் நீ கொடுக்கும் போதே உனக்குள்ள எல்லா இடமும் தானாக வந்துடும். இது ஏன் வருதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கான விளக்கம் சொல்கிறேன். இந்த எனக்கு ஏன் கோவம் வருது, எனக்கு ஏன் இதெல்லாம் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? இதுதான் காரணம். ஏன்னா விளையாடத்தில் இருக்கிற விளையாட்டுக்குள்ளே அந்த ரூல் கிடையாது. விளையாட்டுக்குள்ளே இந்த ரூல் தான் சரி. ஜெயிக்கணும்னா அப்பா கப்பு கொடுப்பான், இல்லை கப்பு கொடுக்க மாட்டான். அதனால் நீ அந்த செய்த ரூல். ஆனால் இது விளையாட்டுக்கு மட்டும்தான் அந்த ரூலு, இயற்கை இறைவனுக்கு அந்த ரூல் கிடையாது. இது தயவுசெய்து புரிஞ்சுங்க. தப்பு ரைட்டு இது கெட்டது நல்லது ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. ஒன்றை தாழ்வாக நினைக்காதீங்க, எதையுமே தூச்சனமாக பார்க்காதீங்க, எதையும் கெட்டதை நினைக்காதீங்க, எதையும் சிறுமையாக நினைக்காதீங்க. எல்லாமே சரின்னு நினை, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு நினைங்க. இந்த இடத்த நம்ம வளர்த்துக்கணும். உண்மை தானே? ஒரு குடிகாரனுக்கும் நல்லது நடக்கணும், ஒரு கெட்டவனுக்கும் நல்லது நடக்கணும் நம்ம நினைக்கணும். நினச்சாதான் அவனுக்கு நல்லது நடக்கும். அப்போ தான் இங்கே மாற்றம் வரும். குடிகாரன் கஷ்டம், அவன் குச்சான், அவன் கஷ்டப்பட்டான், அதனால் அவன் அப்படி அனுபவிப்பான், இவன் தப்பு பண்ணான், இவன் போய் ஜெயிலில் போய் தானே அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கும் போது ஒன்றாவது. அதுவும் ஆன்மா, நீ ஆன்மா. அதுக்கு அறிவு தெளிவில்லாத அது இயற்கை கொடுத்த செயல் அது செய்யுது. உனக்குன்னு அறிவு குத்தலை நான். நீ என்ன பண்ணணும்? நீ அதை மாற்றணும்னு ஆசைப்படணும். அதை நீ மாற்றுறது தான் நீ உன்னை மாற்றிக்கிறது. உண்மை தானே? இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம இதெல்லாமே வந்து கருணையோட முக்கியமான பார்ட்டு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அன்பாக இருக்கிறோம், பிறர்கிட்ட நம்ம எவ்வளோ அன்பை வெளிப்படுத்துகிறோம். யாராக இருந்தாலும் அவங்க நல்லா ஆட்டம் நினைக்கும் போது தான் அந்த நல்லது நம்மகிட்டே வரும். புரியுதுங்களா சார்? அவன் எவ்வளோ கெட்ட செய்ய நல்லது நினைக்க முன்னுக்கு கஷ்டம் கிடையாது. இதை நினைக்க ஒரு கருணை கணம் கூடி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். அதனால் நம்ம வந்து சிந்தனையை அதிகமாக சிந்திச்சாலே போதுமானது. நீ செயலாக பண்ணலன்னா கூட, முடிகிறவங்களாம் செயலாக பண்ணலாம், முடியாதவங்களாம் சிந்தனையாகவே பண்ணால் கூட அந்த பெரிய மாற்றங்கள் வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி கடினம் எல்லாருனாலையும் எல்லாத்திலுமே செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இது முடியும் எல்லாருனாலையும். நான் எவ்வளோ கடினமாக இருந்தால் இந்த சிந்தனை மட்டும் நீ வளர்த்துக்கோ. இப்போ கடினமான இடத்துல கொஞ்சம் வளர்த்துனாலும் அந்த அதுக்கான முழுமை அது கொடுத்துரும். அதான் இருக்கப்பட்டவன் 1 லட்சம் கொடுத்து செலவு பண்ணலாம், இல்லாத போட்டவன் 1 ரூபாய் கொடுத்தாலும் போதும் தான். ரெண்டுமே ஒன்று தான். இந்த அளவுக்கு கருணை இருக்குது. ஏன்னா கருணைன்றது இன்றைக்கி இங்கே எல்லாருக்கும் தேவை. ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான், அதுதான் முடிவான விஷயம், அதுதான் நம்மளை உருவாக்கிச்சு, அதுதான் இங்கே முழுவதுமாகவும் இருக்குது, அதுதான் இங்கே அன்பு கருணைன்ற இறைவன்ற ஒரு பொருளாக இருக்குது. நம்ம எல்லாரும் அந்த கருணையை அதிகமாக செய்யும் போது, அதிகமான அந்த கருணையவே கற்பனையாக இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணும்போது நம்ம உடலில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நீங்கள் எல்லாரும் உணரணும். இங்கே எல்லாரும் மரணமில்லாத பெருவாளுன்ற ஒரு கட்டத்தை தான் போக முடியும். வேறு எங்கேயும் நீங்கள் யாரும் போக மாட்டீங்க. இது 100% நம்பலாம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் யாருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட அந்த அன்பாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், எல்லாருக்கும் இது கிடைக்குன்ற எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம், இங்கே எல்லாருக்கும் நோய் நீங்கிட்டோம், எல்லாருக்கும் சரியாகி வாழ்த்தோம், எல்லாருக்கும் அந்த நினைக்கும். அதை விட தாண்டி இங்கே எல்லாருமே மரணம் இல்லாத பெருவாளுக்கு போகணும். நித்தியம்ன்ற ஒரு சொல்லே இனிமேல் கேட்காத அளவுக்கு நித்தியத்துக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லா உயிரும் போகணும். நம்ம விண்ணப்பம் வைக்கும் போது பெரிய மாற்றம் நடக்கும். உண்மை தானே? நம்ம ஏன் வைக்கிறது ஆகிப்போச்சு, ஏன் கொஞ்சமே சின்னதாக வைக்கணும் பெருசாக வைக்கணும். அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம ஒரு எண்ணத்தை விண்ணப்பம் வைக்கும் போது இங்கே எல்லாரும் தன்மைக்குள்ளே போய் இந்த உலக இயக்கம் சிவம் சுத்த சிவமாக மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்.
அதுக்கு கருணைன்றதே வழி, கருணைன்றது தான் சாதனம், கருணைன்றது தான் முழுமை. அதை தான் வல்லார் சொல்லிட்டு போயிட்டார், அறிவுநிலை தெளிந்தோருக்கு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு. அந்த வழிபாடை நம்ம எல்லாரும் செஞ்சால் நம்ம எல்லாம் கடவுள்ன்றதை இங்கே உணரலாம்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து கருணை, தயவு, அன்பு அப்படிங்கிறத மைய கருத்தை வச்சு ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவருடைய இயல்பே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மடை வெள்ளம் போல, அதாவது உள்ள தண்ணி தேக்கி வச்சிருக்கோம், இல்ல 2 யூடியூப் சேனல் இருக்கு, எப்ப திறந்து விடுவாங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பேசுறோம், திறந்து விட்டோம்னா அப்படியே ஆர்ப்பரிச்சு செல்லும் பாருங்க. அந்த மாதிரிதான் அவருடைய அருள் வேகம் வேலை செய்ய வைக்கிது. அந்த வகையில வந்து அன்பு, கருணை, தயவு தெரியல அப்படியே அருள் கருணையை பத்தி பேச இந்த ஒரு மகிழ்ச்சி அவ்வளவு ஊட்டெடுத்து ஓடி நிரம்பிட்டு இருக்கு. அகவல்ல கூட வரும், ஊட்டெடுத்து ஓடி நிரம்பிட அப்படின்னா வரிகள் வரும். அந்த அளவுக்கு அருள் அவர்கிட்ட நிறைய பொங்கி உணர்ந்து அந்த அருள் வார்த்தைகளை வந்து இங்க பேசிட்டு ஐயா பேசுனதுல இருந்து ஒரு 2-3 கருத்துக்களை வந்து திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்காரு. விஷயம் சொல்றேன். ஒரு விஷயம் வந்து தாய் மகன், அந்த மகன் குற்றம் செஞ்சா கூட தாய் வந்து என் பையன் நல்ல பையன்தான், அந்த அளவுக்கு ஒரு தயவானவன் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இறைவன் வந்து ரொம்ப தயவானவங்கிறதுக்கு உதாரணமா தான் அந்த இதை சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம யாருமே ஒரு நாளைக்காவது ஒரு பொய்யாவது சொல்லாம இருக்க மாட்டோம். எத்தனையோ பொய்களை சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட நான் பொய் சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கிறேன் அலுவலகத்துக்கு. இன்னைக்கு லீவ் போட முடியாது, ஆனா இந்த நிகழ்ச்சி என்னை வந்து தடுக்க முடியல. என்னால நான் வந்தே ஆகணுங்கிற மனசுல ஒரு இது. ஆனா நான் வந்து அலுவலகத்துக்கு பொய் சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். இப்போ பொய் சொல்லிட்டே இருக்கிறோம். இப்போ ஐயா சொல்லும் போதுதான் நான் அது உணர்றேன். இப்போ நான் பொய் சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொல்ற அளவுக்கு, இப்ப நம்ம பால் கணக்கெல்லாம் செவத்துல எழுதுவோம் பாத்தீங்களா, எப்படி எழுதுவோம், கரித்துண்டை வச்சு ஒரு கோடு போடுவோம்ல, அது மாதிரி ஒரு பொய் சொன்னா உங்க உடம்புல ஒரு கோடு போடுறாருன்னு வச்சுக்கோங்க கடவுள். நம்ம உடம்பெல்லாம் எப்படி இருக்குங்க, வெறும் கோடாதான் இருக்கும், உடம்பாவே இருக்காது. இதான் இறைவனுடைய கருணை. அப்போ இவ்வளவு போய் சொல்றாங்கன்னு கடவுளுக்கு தெரியாம இருக்குமா? நமக்குள்ள இருக்கிறதே கடவுள் தான், அவர் தான் இருக்காரு. ஆனா இவ்வளவு போய் சொல்லிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், வெள்ளை சட்டையை போட்டுட்டு ஏமாத்திட்டு விபூதி பூசிட்டு தான் இருக்கிறான் இல்லைங்களா? அப்போ கருணையான தயவான தாயை விட தயவானவர் தான் கடவுள் அப்படிங்கிறது வள்ளல் பெருமான நிறைய பாடல்கள் வந்து குறிச்சிருப்பாங்க. அந்த தாய் உள்ளத்தை பத்தி தான் ஐயா சொன்னாங்க. அப்போ நம்ம அன்றாட குற்றம் செய்யும் போதெல்லாம் நம்ம தாய் உள்ளுக்குள்ள இருந்து பாக்குறா, அவளுக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு குற்றம் செய்யறோம், எவ்வளவு பொய் செய்யறோம், எவ்வளவு ஏமாத்துறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க, நம்மளை கவனிச்சுட்டு தான் இருக்காங்கிறத உணர்ந்தால் நம்ம அதை செய்யாம நிறுத்திடுவோம். இதைதான் வந்து திருமூலர் பெருமான்னு சொல்லுவாங்க, கண்காணி இல்லாத இடமே இல்லை, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்காணி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டா கள்ளம் ஒளிந்துடுவாங்க அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில ஐயா அதை பத்தி சொன்னாங்க. அடுத்து வந்து நாய் பத்தி சொன்னாங்க, அது உடல் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம நினைக்கலாம், அதுக்கு நம்ம அது மேல பார்க்கும்போது ஒரு கருணை. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன மனநிலையில இருந்து அதை பார்க்குறோமோ அந்த வகையில தான் அதனுடைய விஷயம் நமக்கு தெரியும். இதுக்கு வண்டலூர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுவோம். அந்த கதையை இப்போ ஐயா முன்னாடியே சொல்லிடலான்னு, ஐயாவுக்கு அந்த கதை தெரியும். ஆனாலும் அந்த கதையை வந்து நிறைய பேர் கேட்டவங்க பழைய கதை நீங்க ஒவ்வொரு தடவை சொல்லும் போது அது புது கதை தான், நீங்க தொடர்ந்து சொல்லுங்கன்னு நீ காலையில கூட ஊக்கம் கொடுத்தாங்க. திரும்ப அந்த கதையை சொல்றேன், நான் நேரம் கருதி இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். வண்டலூர் ஜூவுக்கு எல்லாருக்கும் போன அனுபவம் இருக்குல்ல, எவ்வளவு பேர் போயிருக்கீங்க வண்டலூர் ஜூவுக்கு? எல்லாருமே போயிருக்கீங்க. அங்க என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க? அப்படி சொல்ல முடியாது. புலி, சிங்கம், கரடி, முயல், மான் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ அந்த இடத்துக்கு வந்து சுத்தி பார்க்கறதுக்கு போயிருக்கோம். போயிருக்கும்போது நம்ம இப்ப எல்லாரும் அங்க இருக்கோம்னு நினைச்சுக்கோங்க. இதுல சில பேர் கவிஞர்கள் இருப்பீங்க, சில பேர் கவிஞர்கள். இப்ப மானெல்லாம் பார்த்தோன்னே கவிதை எழுதுவோம்ல, மானை பார்த்தோன்னே கவிதை எழுதுவோம், முயலை பார்த்தோன்னே முயல் சம்பந்தமா ஒரு கவிதை, வெள்ளையா இருக்குது அப்படிலாம் சொல்லி துள்ளி ஓடும் புள்ளி மானி அப்படின்லாம் கவிதை எழுதுவாங்க. ஒரு ஆசிரியர் என்ன பண்றாங்க, அவங்களும் அவங்களுடைய குழந்தைகளை, வகுப்புல படிக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க, இந்த மானெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு பாடத்துல வந்து புத்தகத்துலதான் இதுதான் மான் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது கடமை மான், இது புள்ளி மான் இப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க பார்க்கும்போது நேர்ல அவங்க அந்த மானை பத்தி எல்லாம் நேர்ல காமிச்சு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டா கறிக்கடை வச்சிருக்கிறவங்க, கறிக்கடை வச்சிருக்கவங்க வர்றாங்க. அவங்க வந்து இந்த மானு இந்த முயல் எல்லாம் பார்க்கும்போது என்ன பேசுவாங்க,
அந்த குடும்பத்தில் இருக்கவங்க? அது எவ்வளவு சுவையா இருக்கு, இது கொஞ்சம் இலசா இருக்குது, அப்புறம் அதனுடைய சுவை இப்படி இருக்கு, இந்த தோல் இவ்வளவு விலைக்கு, இப்படிலாம் பேசிக்குவாங்க. அது அவங்களுடைய நிலை. அப்புறம் தயவாளர்களும் உள்ள போயிருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நம்ம வந்து தயவாளர்களா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணை இது மாதிரி பேனர்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் மாத்துறதுக்காக போயிருக்காங்க. அவங்க எல்லாம் அதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த காட்டுக்குள்ள இருந்தா எவ்வளவு சுதந்திரமா இருக்கும், கூட்டுக்குள்ள வச்சு அடைச்சி போட்டிருக்காங்களே, காலையில நேரத்துக்கு சாப்பாடு போட்டாங்களா, இப்படி எல்லாம் உணர்வாங்க. அப்ப காட்சி அங்க ஒன்றுதான், வண்டலூர் ஜூங்கிற காட்சி ஒன்றுதான், நிகழ்வு ஒன்றுதான். அவரவர் இருக்கும் மனநிலையிலிருந்து எடுத்துக்கொள்ளும் விஷயம் மாறுபடும். இந்த வீடை வந்து சாதாரணமா இருந்த வீடை நிலைக்கு ஒரு ஒளி ஏற்றி வச்சு ஒரு வீட்டை மாத்திருக்கோம். ஆனா இன்னும் சிறப்பான ஒரு நிலையில இருக்கிறவங்க இங்க வந்தாங்கன்னா அந்த வீட்டையும் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு கோபுர வீடாகவும் கோயிலாகவும் மாத்திடுவாங்க. இப்பவும் கோயிலா தான் மாத்திருக்கோம். ஆனா இது வந்து ஒரு முதல் படி. அந்த வகையில நாம எல்லாரும் என்ன நிலையில இருந்து பாக்குறோம். அப்ப ஒவ்வொரு நேரமும் நீங்க இந்த வண்டலூர் ஜூவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த செயல்கள் இருந்தாலும் இப்போ உங்களுடைய மனநிலை தயவாளரா இருக்கா, அல்ல ஒரு கறிக்கடைக்காரமா இருக்கா, அல்லது ஒரு கவிதை எழுதக்கூடிய படைத்த ஒரு அறிஞராக இருக்கிறீங்களா, அல்லது ஒரு சாதாரண ஒரு ஆசிரியரா இருக்கீங்களா? அப்ப ஆசிரியர் நிலையிலிருந்து ஒரு பார்வை பார்க்கலாம், மற்றவங்களுக்கு வகுப்பு சொல்லி கொடுக்குற மாதிரி. ஒரு கவிஞனாக இருந்து ஒரு கவிதை நயத்தை சொல்லி கொடுக்கலாம். அல்லது ஒரு கறிக்கடைக்காரராக இருந்தா நம்ம நாக்குல எச்சில் ஊர் அதை பார்த்தோன்னே சாப்பிடலாமேன்னு. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை, நமக்கு அருள் கிடைக்கிறது எல்லாமே. அடுத்தது வந்து ஐயா சொன்னாங்க, இது எல்லாமே விளையாட்டு தான், இது ஒரு போட்டி, ஒருத்தனை வந்து மேல ஏறி மிதிச்சு கீழே இருக்கிறவங்க அழுத்தினாதான் விளையாட்டுல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து திருவள்ளுவர் வந்து வாளறிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் வந்து நடுநிலையில இருந்துதான் இருக்காங்க, அவர் தயவானவர், கருணையானவர். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் மனிதனை வந்து ஒரு 3 பகுதியா பிரிக்கலாம். ஒரு பகுதி வந்து நல்லவன் அப்படின்ட்டு. இப்ப நான் வந்து இப்ப உங்ககிட்ட வந்து நான் அலுவலகத்துல போய் சொன்னதை மறைச்சிட்டு இங்க வந்து நான் புகழ்ந்து பேசி இப்படிலாம் செய்யறாங்க அப்படிலாம் செய்யறாங்க. ஆனா நீங்க பார்க்கும்போது எவ்வளவு தயவா இருக்காரு, எவ்வளவு கருணையா இருக்காரு. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரு மிருகம் உங்களுக்கு தெரியுமா, நான் எவ்வளவு வீட்டுல கோவப்படுவேன். என் பிள்ளைய கேட்டா தெரியும், பொண்டாட்டியை கேட்டா தெரியும் நான் எவ்வளவு கோவப்படுவேன்னு. என் அண்ணன் தம்பியை கேட்டா தெரியும், பாக பிரிவினை பண்ணும்போது நான் எவ்வளவு பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு. என் தகப்படை கேட்டா தெரியும், அவருடைய பசி உணராம நான் எவ்வளவு பேசியிருப்பேன் எப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் உண்மை நிலைமை. ஆனா நல்லவனா நடிச்சு வாழ்றதுக்கு இந்த உலகத்துல ஏக பேர் இருக்காங்க, நல்லவர்களா நடிச்சு வாழ்வதற்கு ஏகம் பேர் இருக்காங்க. ஆனா சில பேரு நல்லவர்களாக நடிக்கிறவர்களை ஏமாற்றக்கூடிய வல்லவர்களாகவும், அரசியல்வாதியாக, அறங்காவலர் என்ற போர்வையில், அப்புறம் அதிகாரம் என்ற போர்வையில் அதிகாரியாக, இப்படி கீழே இருக்கிற நிலையில இருக்கிறவங்க எல்லாம் அதிகாரியா இருந்து ஏமாற்றுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு அலுவலகத்துல பார்த்தா தெரியும் கீழே இருக்கிறவங்க அதிகாரிகள் எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. அரசியல்வாதிகள் வந்து இந்த பொது மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியும். இவங்கெல்லாம் வல்லவர்கள். முதல்ல சொன்னது, இந்த உலகத்துல எல்லாரையும் ஏமாத்தி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தரை நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் நல்லவர்கள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வல்லவர்கள் என்ன பண்றாங்கன்னா, யார் பேச்சையும் கேட்காம எல்லாரையும் ஏமாற்றி அவங்க எல்லாத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வல்லவர்கள். ஆனா இது ரெண்டத்தையும் ஒழிச்சு ஒரு அறநிலையில, அறத்தால் வருவதே இன்பம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அறந்தான் உங்களை காப்பாற்றும், அதனால செய்ய முடியாட்டி நீ அதை விரும்புன்னு சொல்லி அவை தயார் சொல்லியிருக்காங்க. அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காங்க. தர்மம் தலை காக்கும்னு சொல்லி தர்மம் சொல்லியிருக்காங்க. தர்மம் என்றாலும் அறம் என்றாலும் ஒழுக்கம் என்றாலும் என்று ஒழுக்கத்தையே உயிரினும் ஓம்பப்படும் சொல்லி வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. ஞானிகர்கள் தான் அந்த நடுநிலையில இருந்து நல்லவர்களையும் பார்க்கிறாங்க, வல்லவர்களையும் பார்க்கறாங்க. இது ரெண்டுத்தையும் இந்த உலகத்துல வந்து தயவு வந்து உள்ள வராது. அதனால வாளறிவன்கிற தூய சுத்த அறிவுடையவனாக ஐயா மாதிரி தயவாளர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னாக்க கருணை, அன்பு இதெல்லாம் நிறைஞ்சு நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத அந்த சாரத்துல ஐயா ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவர்களுக்கு நம்ம குழு சார்பாக அத்தனை பேருடைய சார்பாகவும் அவர்களுக்கு நன்றி, ஒரு பாராட்ட தெரிவிக்கிறோம். அடுத்த நிகழ்வுக்கு போகலாம் ஐயா.